டேய் கந்தசாமி போய் ஒழுக்கமாக தண்ணி கொண்டாந்து கொடு, வாசலில் போட்டு தொளிச்சிட்டு கோலம் போட்டோம். என்ன எல்லாமே லேடிஸ் பண்ணுறதுனா முடியாது. என்ன பெண்கள் வந்து எல்லா வேலையுமே செய்கிறதுனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் நீங்களும் உதவி பண்ணணும். கோலம் போடுறாங்க, அவங்க வாசல் தெளித்து கோலம் போடுறாங்க அப்படின்னா நீங்கள் போய் தண்ணி எடுத்து அந்த பக்கெட்டில் வைக்கணுங்கண்ணா. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வாசலில் வந்து காலையிலேயே நீங்கள் வந்து தண்ணி தெளித்து சாணம்லாம் இருக்குங்களா தேவையில்லை. தண்ணி தெளிச்சுட்டு டக்கு டக்குன்னு ஒரு புள்ளி வச்ச குழம்பு புள்ளி வைக்காத குழம்பு போட்டுருங்க. இன்னொரு கண்டிஷன் சூப்பரான ஒரு உங்கள் ஐடியா சொல்கிறேன். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து புள்ளி வச்ச கோலம் போட மாட்டாங்க. அமாவாசையில் மொத்தத்துக்கே கோலம் போட மாட்டாங்க. இது யாருக்கெல்லாம் தெரியுமே என்னமோ எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் நானும் ஒருத்தர் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் நீங்களும் கலந்து பயன்பெறுங்க. கலந்தெல்லாம் பயன்பெறல, நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. வாயெல்லாம் கூணா காணான்னு வளர்கிட்டு இருக்குது. இந்த கந்தசாமினாலே டென்ஷன் அதிகமாகிடுதுங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த கந்தசாமினால டென்ஷன் எனக்கு 1 2 92 டென்ஷன் வருது. அதை எங்கே கொண்டு நிவர்த்தி பண்ணலான்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியலைங்க. இதுக்கு காசியும் போயிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி கோலம்லாம் போட்டுட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. இந்த நாள் இனிய நாளாகாமையா எல்லாம் வல்ல சிவபெருமானை மனமாற வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். டிஃபன்லாம் சாப்பிட்டீங்களா? டிஃபன் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஹாய், பாய்.